பொறுமையின் ஆழம். ஆமென். 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேத வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இதற்குள் இருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பொறுமையின் ஆழத்திற்கு எங்களை அழைத்து செல்லு ஆண்டவரே. பொறுமை இல்லாததுனால அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த பகுதியை தியானிக்கும் போது பொறுமையை எங்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஒரு வசனத்தில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனம்தான். பக்தன் தாவீது ஒரு விண்ணப்பமாக தேவனிடத்தில் தன்னுடைய காரியத்தை தெரிவிக்கிறான். நமக்கும் அநேக பாடங்களை பக்தன் தாவீது கற்றுக் கொடுக்கிறார். அவன் ஒரு சிறந்த தலைவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. வேதம் சொல்லுகிறது, உரியாவின் விஷயத்தை தவிர ஆமேன் அவனிடத்தில் வேறு எந்த குற்றம் காணப்படவில்லை. அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசன். ஆமேன். அப்படின்னா அவருடைய சொல், அவருடைய செயல், அநேக காரியங்கள் நாம் படித்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். சில விஷயத்தில் நீங்கள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருக்கலாம். அந்த காரியத்தை நான் என்ன செய்கிறது, இது என் கையை மீறி போய்விட்டது, என்னுடைய பலத்திற்கு மிஞ்சினதாக இருக்கிறது, என் தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள், என் பாரங்கள், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வேத வசனம் நமக்கு பெரிய படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும், ஆமென். அப்படின்னா இவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த இஸ்ரேல் தேசத்தை ரெண்டாக பிரிக்கலாம். நார்தன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். தாவீது தெற்கு ராஜ்யமாகிய யூதேயாவிலே அவர் அரசாண்டார். வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. அதில் சவுல் ஃபுல் கண்ட்ரோல். இப்போ சவுல் இறந்துட்டார். அவனுடைய குமாரன் இஸ்போசேத், சோத்திரம், அந்த இடத்துல அவன் ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பது அப்னேர், மிக அருமையான யுத்த புருஷன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனுக்கு நேர்ந்த துயர சம்பவத்தினால தாவீது நிலை குலைந்து போய் சொன்ன வார்த்தை தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டது. ஆமென். அந்த தாவீதினுடைய குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. சவுல் இப்போ இறந்துட்டார். சவுல் இறந்தும் ஒரே பிரச்சனை, நீயா நானா பார்த்துடலாம் வா அப்படிங்கிற மாதிரி. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். இப்ப சவுலின் ஸ்தானத்தில் இஸ்போசேத் என்பவன் அவன் ராஜாவா இருக்கிறார். இவனுக்கு அடுத்த ஸ்தானம் யார் அப்படின்னா அப்னேர். சாமுவேல் 3:6. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். யுத்த புருஷன் அவன் தான். எல்லா யுத்தத்தையும் முன்பாக நின்று நடத்துகிறவன், ராஜ தந்திரத்தை உடையவன், நல்ல டாக்டிக்ஸ் தெரியும் அவனுக்கு எப்படி யுத்தம் நடத்தணும்னு சொல்லி. இந்த அப்னேருக்கும் ராஜாவாகி இஸ்போசேத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு மனக்கசப்புனால. இப்போ திடீர்னு இந்த அப்னேர் இஸ்போசேத்துக்கு விரோதமாக எழும்பி, பாரு நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ஆதரவாக இருந்தேன், நீ எனக்கு எதிராக எழும்பிட்டல்ல சொல்லி இவனுடைய தவறை சுட்டி காட்டி இஸ்போசேத்து கோவப்பட்டனால இப்போ அப்னேர் கோவப்பட்டு நான் தாவீதோடு போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற யுத்த புருஷன் இப்போது தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். கவனிங்க, சுருக்கமாக சொல்கிறேன். நிறைய பெரிய ஒரு இந்த அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரத்தின சுருக்கமாக சொல்லி
உங்களுக்கு சில காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இந்த அப்னேர் கோபப்பட்டு தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வருகிறான். அவன் சொல்றான், நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம். சவுல் குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த ராஜ்யமெல்லாம் உமக்கு தான். ஆக சவுல் இறந்துட்டாரு, இப்போ இந்த ராஜ்யத்தை அப்படியே நான் உங்களோடு இணைத்து கொள்ளுகிறேன். இந்த வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் இணைந்து ஒரே இஸ்ரவேல் தேசமாக உமது ஆளுகையின் கீழ் வரட்டும் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறான். வாசிக்க கேட்போம். இந்த 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி முயற்சி எடுத்து அப்னேர் சொன்ன வார்த்தை, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. இவங்க வடக்கு ராஜ்யத்திலே சொல்லிக்கிறான், தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே, அவர் தான் நம்மளை ஆளுவார், சவுல் குடும்பம் நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லி வடக்கு ராஜ்யத்தை தாவீதோடு இணைப்பதற்காக சமரசம் பேச வருகிறான். தாவீது ஒரு கண்டிஷன் போடுறார், நான் பெலிஸ்தரின் நுனித்தோளினால் சம்பாதித்த என் முதல் மனைவி அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து சமரசம் பண்ணும்போது ஒரு பெரிய விருந்து வைக்கிறான் அப்னேருக்கு. நல்ல விருந்து வைத்து சொல்கிறான், ராஜாவே, முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் நீங்கள் தான் ராஜா, சவுல் குடும்பம் வேண்டாம், சோத்திரம் என்று சொல்லி இந்த யுத்த புருஷன் நல்ல திறமசாலிங்க யுத்தத்தை செய்வதில், இவன் தான் தலைவன். அப்படி உடன்படிக்கை பண்ணி ராஜாவோடு இணைந்து விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறார். அப்படி கிளம்புறப்ப தாவீதை நோக்கி சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போகிறான். அவன் சண்டையெல்லாம் போட்டுட்டு போகலங்க, சமரசம் பேசி சமாதானத்தோடு போகிறான். கவனிங்க, இப்போ இந்த தெற்கு அந்த ராஜ்யத்தில் படைத்தலைவனாக இருக்கிற யோவாப், இவன் சமரசம் பேசுகிறப்ப இங்கே தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எப்படி அப்னேர் இஸ்போசேத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறானோ, அதே போல தெற்கு ராஜ்யத்தில் தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற யோவாப் இல்லை. அவன் வெளியே போய் ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தான், கொள்ளை அடிச்சுட்டு வர்றான். அப்போ கேள்விப்படுறான், தெரியுமா செய்தி கேள்விப்பட்டீங்களா, என்ன செய்தின்னு கேட்குறான். ஆமென் சோதர், வடக்கு ராஜ்யத்தின் அப்னேர் யுத்த புருஷன் நம்முடைய தலைவரோட சமரசம் பேசிட்டு போயிட்டான், சமாதானமாக போயிருக்கிறான் என்று சொல்லணும்னா இவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு யுத்தத்தில் இவனுடைய தம்பி ஆசகேலை கொன்றது யார் அப்படின்னா இந்த அப்னேர். இந்த யோவாபுடைய தம்பியாகிய ஆசகேலை கொன்று, ஆமென் சோத்திரம், அந்த இரத்த பழியை ஆமென் அவன் செய்து விட்டான். அதை வாசிங்க. 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அப்போ ஏற்கனவே கிபியோனில் நடந்த யுத்தத்தில் தங்கள் தம்பியாகிய ஆசகேலை இந்த அப்னேர் கொண்டிருக்கிறான். உள்ள பழி வாங்குற எண்ணம் துடித்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும், ஆவிக்குரியவருடைய நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இருக்கவே கூடாதுங்க. யோவாப் சிறந்த திறமசாலி, யுத்த புருஷன், ரொம்ப அழகா யுத்தம் பண்ணுவான், தாவீதுக்கு கீழே இருந்தான். ஆனால் அவன் தம்பியை அப்னேர் கொன்றதை மனதிலே வைத்திருந்தான். இப்போ தாவீதுட்ட சண்டை போடுறார். என்ன சண்டை போடுறாரு? அவன் சும்மா வரல, நம்மை வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான். நீங்க ஏன் ஆண்டவரே இப்படி அவனை போய் இவ்வளவு முழுசா நம்பிட்டீங்களே, அவன் பச்சை துரோகின்னு சொல்லி
தாவீதையே எதிர்த்து பேசுறான். இந்த வசனத்தை வாசிக்கலாம், 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவாப் தாவீதினிடத்தில் பேசின வார்த்தை. அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயும் வந்தான் என்று சொன்னார். நீ ஏன் ஆண்டவரே அவனை இப்படி நம்பிட்டீங்க என்று சொல்லி நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சுருக்கமா சொல்றேன், அந்த அப்னேரை தாவீதுக்கு தெரியாம போய் அவன் போயிட்டு இருக்கிறான், சமாதானமா போயிட்டு இருக்கிறான். தாவீதுக்கு தெரியாம போய் அவனை போய் தனியே அழைத்து கொண்டு ஒளிமுக வாசலிலே ஆசைகள் இவன் தம்பியை கொன்ற இரத்த பழியை தாவீது ராஜாக்கு தெரியாது. சமாதானம் பேசிட்டு போறாங்க, அவனை போய் கொன்று போட்டான். வயிற்றிலே ஒரே குத்தா குத்தி கொன்று போட்டான். இது தாவீது கேள்விப்பட்ட உடனே கதறுகிறார், ஏன்பா இப்படி நீ செய்த? அவன் சமாதானம் பேசிட்டு தானே போனான். உன் இரத்த பழியை வாங்க, உன் தம்பியாகிய ஆசைகளின் இரத்த பழியை வாங்க சமாதானம் பேசி கொண்டு போனவனுக்கு இப்படி ஒரு பச்சை துரோகம் பண்ணலாமான்னு சொல்லி கதறி அழுகிறார். தாவீதினுடைய இருதயம் பாருங்க. இப்ப அவர் ராஜா தான், ஆனா சில காரியங்கள் கைமீறி போய்விட்டது. இவர் நினைச்சிருந்தா யோவாவை தூக்கி இருக்கலாம். ஏண்டா சமாதானம் பேசிட்டு போனவன நீ எப்படி கொல்லலாம்? ஏனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, எனக்கு அதிகாரம், எனக்கு கீழ்தான் நீ யோவாப், உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இவனை தூக்கி இருக்கலாம், அல்லது கொன்று போட்டிருக்கலாம், அல்லது அந்த பதவியிலிருந்து நீக்கி இருக்கலாம். தாவீது அதை செய்யவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அங்கதாங்க தாவீதுடைய சிறப்பு அம்சம். அவருக்கு முழு அதிகாரம் இருந்தது, ஆனால் கை நீட்டி ஸ்தோத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை தாவீது ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்ததே இல்லை. ஆமென். இப்போ அந்த அப்னேர் இறந்தது நிமித்தம் கதறி சொன்ன வார்த்தை, ஐயோ கேட்டோம்னா ரொம்ப நமக்கு சங்கடமா ஆயிரும். தாவீது சில விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருப்பாருங்க. லீடர்ஷிப்ல இருக்கிற நமக்கு கண்டிப்பா வேணும். நான் எங்க பாஸ்டர் லீடர்ஷிப்ல இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். உங்களுடைய குடும்ப அட்டையில யார் தலைவர்? ஆண்கள் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. பெரிய லீடர்ஷிப்பை நம்ம ஃபேமிலி தாங்க. அந்த ஃபேமிலி லைஃப்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் ரொம்ப முக்கியம். ஆமென். நமது பிரச்சனைகளை கையாளக்கூடிய பொறுமையை கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். ஆமென். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்முடைய உறவுகளை நாம் கையாளக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளாகட்டும், மனைவியாகட்டும், புருஷனாகட்டும், உறவுகள், நமக்கு அடுத்த உறவினர்கள், ஆமென், இஷ்டத்துக்கு தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீதுக்கு முழு அதிகாரம் இருந்தது, ஆனால் அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவில்லை. ஆமென். இந்த காலை வேளையில சில விஷயம் உங்க கையை மீறி போயிடும். நீங்க நினைக்கலாம் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்லைங்க. பிள்ளைங்க தோளுக்கு மேலே வளர்ந்தா என்ன செய்ய முடியும்? நீங்க சின்ன பிள்ளைகளை அடிச்ச மாதிரி அடிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சுத்தம். பேர பிள்ளைகள்லாம் வந்துட்டு அவங்க டாமினேஷன் நமக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு அளவு தாங்க உங்க அதிகாரத்தில் நீங்க பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நல்ல ராஜதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்ன ராஜதந்திரம்? யுக்தி. கர்த்தரிடத்திலே எல்லாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. வேற டாக்டிஸ்ல நமக்கு கிடையாது. சில கைமீறி போற பிரச்சனை இருக்குங்க. எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. நம்ம அப்படி தொடர்ந்து கண்காணிப்பது, உங்க கண்ட்ரோல்ல அதிகாரத்தை வைத்துக்கொள்வது, ஆமே, அந்த சாவி கொத்தை நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமே, சோத்திரம். திடீர்னு மருமக வருவா, எல்லாம் மாறும். மருமகன் வருவார், திடீர்னு எல்லாம் மாறுங்க. ஃபேமிலியில பலவித இன்னல்கள் வரும். இதெல்லாம் கையாள வேண்டும் என்றால் இந்த பொறுமையின் ஆழத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமே.
நேற்று மாதிரியே இந்த வாரம் ஓடிருன்னு நினைக்கிறாதீங்க. ஒவ்வொரு நாளும் தினசா புதுசா இருக்கும். நீங்க பெரிய பெரிய சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ ஒரு டாக்டிஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரம் இருக்கும், கைமீறி போயிடும். சில விஷயத்துல பாருங்க, கைமீறி போய் நல்ல ஆரோக்கியமா இருப்போம், திடீரென்று வியாதி, இனம் புரியாத வியாதி. யோசிச்சு பார்ப்போம், ஐயோ கொஞ்சம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா இந்த ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே. கைமீறி போய்விட்டது சில விஷயம். பண நெருக்கடியிலும் அப்படிதான். திடீரென்று ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்கிறோம். என்ன செய்யணும்னே தெரியல, யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியல, யார் உதவி செய்வா. இப்படி நெருக்கடியோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் இந்த கால வெளியில கொடுக்கிற சிறந்த ஆலோசனை, கர்த்தரிடத்திலே விட்டு விடுங்கள். ஆமென். அநேகரா தெரியலாம், அனுபவம் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் சில நேரத்தில் சூனியமாக்கி போடுவாருங்க. ஏன்னா நம்முடைய பெயர் விசுவாசி. ஆமென். நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆக சோத்திரம். ஒரு காரியத்தை இங்கே தாவீது தெளிவுபடுத்துகிறார். இந்த கொலை செய்தது தாவீது அல்ல. ஏன்னா லீடர்ஷிப், இப்பதான் ராஜ சிங்காசனத்தில் வந்திருக்கிறார். இவர் நினைச்சிருந்தா ஏதாவது பண்ணி இந்த யோவாபை தூக்கி இருக்கலாம். யோவாபை தூக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு சிறந்த யுத்த புருஷன், நல்ல யுத்தம் பண்ணுவான். திறமை மிக்க ஆட்களை தூக்கி எறிய தாவீதிற்கு மனதில்லை. பக்கத்திலே வச்சுக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்ன செய்யலாம் யோசிக்கிறார். இவனை தூக்குனா பிரச்சனையாகும். ஏன்னா ஒரே கோத்திரம், யூதா கோத்திரம். யோவாபும் தாவீதும் யூதா கோத்திரம். ஒரே கோத்திரத்துல எப்படி இவனை தூக்கி எடுத்தா குடும்பத்துல பல பிரச்சனை வந்துடும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு முயற்சி எடுக்கக்கூடாது. தாவீது நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும், குடும்பத்தில் அடிதடி வரும். திடீரென்று யோவாபே இவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடும், சிங்காசனம் பறி போகலாம். அவனுக்கு சிங்காசனம் பறி போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்பாவி மக்கள் சாவார்கள். ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பிட்டானா ராஜாவை தீர்த்து கட்டுறதை விட அவன் குடும்பத்தில் எல்லாரையும் அழிச்சிருவான். அதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. ஆக அப்பாவி மக்கள் இறந்து போவார்கள். குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. என்ன செய்கிறது? மௌனம் காக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஒரே கோத்திரமாச்சு. இவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாருங்க. அப்படி கொடுக்கணும் சிலவங்களுக்கு. சிலவங்க லீடர்ஷிப்ல பிள்ளைகளை நம்ம சந்தேகப்படக்கூடாது. சில இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃப்ரீடம் கொடுத்துடணும். இந்த பாருப்பா, உன்னை அப்பா முழுவதும் நம்புற மருமகனே அப்படின்னு சில இடத்துல ஃப்ரீடம் கொடுத்துடணும். கேமரா வச்சு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இங்கே முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாருங்க. ஆனால் அந்த முழு சுதந்திரத்தை இவன் தவறாக பயன்படுத்தி இரத்த பழி வாங்குறதுக்கு அவசரப்பட்டுட்டான். இப்போ இந்த செய்தி வடக்கு ராஜ்யத்தில் போகுது. என்ன நினைப்பாங்க ஜனங்க? ஏயா உடன்படிக்கை செய்யன்னு கூப்பிட்டுட்டு எங்களுக்கு ராஜாவுக்கு அடுத்திருந்த அப்னேரை நீ கொன்று போட்டீரே, என்ன பச்சை துரோகம்னு சொல்லி முழு சமஸ்த அந்த இஸ்ரவேலும் யூதாவுக்கு விரோதமாக வந்தா என்ன நடக்கும் பார்த்தீங்களா? இப்போ ராஜா தெளிவுபடுத்துகிறார். யோவாபை தூக்கல, ஆனா ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார், இது என்னால வரலன்னு சொல்லி. ஆமென். வாசிக்க கேட்போம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் முன்பாக சொல்றார், அப்னேருடைய இரத்த பழி அதற்கு நான் காரணம் அல்ல யோவாப்னு சொல்றார். அதெல்லாம் சில விஷயத்தெல்லாம் முடிவெடுக்குது அவரு துணிஞ்சிருவாருங்க. ஆனா யோவாபை தூக்கல, அவன் தான் அடுத்தும் படைத்தலைவன் அவன் தான். ஆனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், இந்த இரத்த பழிக்கு நான் காரணம். ஏன்னா சண்டை வந்துடக்கூடாது, பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றாரு பார். அப்படி சொல்லிட்டு அந்த அடக்க ஆராதனைக்கு அவர் எப்படி போறாரு பாருங்களேன். வாசிக்க கேட்போம். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். ஏங்க கொல்லவும் செஞ்சுட்டு யாராவது அழ முடியுமா? ஜனங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, சும்மா கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நகர்வையும் நமது பிள்ளைகள் கவனிப்பாங்க.
நம்ம நடிக்கிறோமான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அப்பா நடிக்கிறாரு. தாவீது சத்தமிட்டு அழுகிறான். சமஸ்த இஸ்ரவேலும் இந்த அடக்க ஆராதனையை கவனிக்கிறாங்க. இது தாவீது தான் கொன்னதா? ஏன்னா பிரச்சனை வெடிக்க ரெடியா இருக்கு, ஆயத்தமா இருக்கிறது. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ பயங்கரமா அழுகிறாருங்க சத்தமிட்டு. இன்னும் அடக்க முடியல. அப்ப ஜனங்கள் வந்து சொல்றாங்க, கொஞ்சம் சாப்பிட வரீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட மாட்டேன். ஒரு சமாதானம் பேச வந்தவன் இறந்துருக்கிறான், இப்போ போய் என்னை சாப்பிட கூப்பிடுறீங்களே அப்படி சொல்லி எல்லாருக்கும் முன்பாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்படி வைராக்கியமாக இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் அதை கவனித்து இப்போ புரிந்து கொண்டார்கள். அந்த கிளியரன்ஸ் நம்ம பண்ணணுங்க. குடும்பத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கிளியர் பண்ணாமல் அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது, குடும்ப உறவுகளுக்குள் சந்தேகம் வரக்கூடாது. அதை கிளியர் பண்ணாமல் மறு வேலை இல்லை. அது நடிப்பு கிடையாது. ஆமேன். உண்மையாக செய்கிறான் தாவீது. நான் சாப்பிட மாட்டேங்கிறான். தியாகம் வேணும் குடும்பத்தில். குடும்ப சமாதானம் முக்கியம். பாருங்க 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். ராஜாவை கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு நகர்வையும் கவனிக்கிறார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானது அல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது ராஜாவினால நடக்கல, கன்ஃபார்ம் பண்ண உடனே அப்படி எல்லாம் மௌனம் ஆயிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு ஒரே கலகம். மௌனமானது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அப்னேர் இறந்தது பெரிய துக்கங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்டிங்லாம் பண்ண தெரியாது, எதை செய்தாலும் முழு மனதோடு செய்கிறவன். ஆமென். சமாதானம் பேச வந்தவன் இறந்துட்டானேன்னு சொல்லி பயங்கர துக்கம்னா துக்கம். அப்போ கடைசியாக ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறான், நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். ஒத்துக்கணுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, இவன் கடமையை செஞ்சிருக்கணும், யோவாப் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். யூதேயா ஜனங்களுக்காக எடுத்திருக்கணும். அந்த யூதேயா தேசத்தின் மேல ராஜாவாக வைத்திருக்கிறாரு. ஆனா எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல, யோவாபை தூக்கல, யோவாபை கொல்லல, விட்டு வைத்தான். ஆனா எல்லார் முன்பாக தன்னுடைய பலவீனத்தை அவன் அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. நான் பலவீனன், கடமையை செஞ்சிருக்கணும், செய்ய முடியல அப்படிங்கிறார். தேவ சமூகத்தில் மனுஷர் முன்பாக நம்ம அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இவ்வளோதாங்க தெரியும்னு சொல்கிறதில் இப்போ என்ன நீங்கள் குறைஞ்சி போயிடுவீங்களா? சிலர் கேட்பாங்க, ஏன் இதை உங்களால் செய்ய முடியல அப்படிம்பாங்க. செய்ய முடியல என்னால். ஏன்னா யோவாப் மேலே உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை வந்துடும், ஒரே அடித்தடி தகராறாயிரும், ஒரு திறமையான மனுஷனை நம்ம இழந்துருவோம். எவ்வளோ பொறுமையின் ஆழத்தில் இருக்கிறார் பார். நம்ம பிரச்சனையில் நம்ம சில நேரத்தில் கையாள முடியாதுங்க. நம்ம குடும்ப பிரச்சனையை நம்மளால் கையாள முடியாது. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தரை உள்ள கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இந்த காரியத்தில் கர்த்தரே நீதி செய்வாராக. ஆமென். ஒரு விண்ணப்பமாக எல்லார் முன்பாக வைக்கிறான். அப்னேர் காரியத்தில் யோவாப் குடும்பத்தின் மேல கர்த்தரே நீதி செய்வாராக. இவர்கள் என் பலத்திற்கு மிஞ்சினவர்கள். உங்க வாழ்க்கையில் அப்படிதானே? சில விஷயத்திற்கு மிஞ்சினதா இருக்கிறது. எத்தனையோ முயற்சி எடுத்து பார்க்குறீங்க, சில வியாதி போகவே இல்லை, மருந்து மாத்திரைகள் ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் ஜெபம் கூட கேட்கப்படாதது போல இருக்கு. இந்த காலை வேளையில் எத்தனையோ போராடி சிலது உங்களுடைய கை மீறி போயிருக்கலாம், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாததா இருக்கலாம், முடிந்தும் முடியாததை போல. ஆகவே தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படியே கர்த்தரிடத்தில் விட்டு விட வேண்டும். ஆமென். அப்படி விட்டுட்டாங்க. அவன் கையை நீட்டல, ஆனா அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு.
எல்லாம் இருக்கு. நமக்கு அப்படித்தானே, ஒரு ஃபோனை போட்டால் போதும் 10 பேர் வந்துடுவாங்க நம்ம காரியத்தை கேட்கறதுக்கு, விசாரிக்க. ஆனால் ஃபோனை போடலாமா? போடுங்க, கீழே போடுங்க, தரையில் போட்டுரு. ஃபோனை போடுறதுன்னா ஃபோன் பண்ணுறது, நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. ஃபோனை போட்டு தம்பி அப்படிமா, கீழே போட்டுருங்க. ஃபோன் எடுக்காத, ஃபோன் தான் உனக்கு டேஞ்சர். உன் காரியத்தை அப்படியே கர்த்தர் பேரில் விட்டு விடு. ஆமென். உங்களுடைய தொழில் சில நேரத்தில் கைமீறி போய்விடும், உன் பலத்திற்கு மிஞ்சினதா இருக்கும். அப்பொழுது பொறுமையை காத்துக்கொள். பக்தன் தாவீது பொறுமையின் ஆழத்திற்கு கடந்து சென்றான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நீதி செய்தாரா? கட்டாயம் நீதி செய்கிறவர். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது, மரணம் அடைகிற வர யோவாப் இருக்கிறாருங்க. யோவாப் மேல ஒரு பிட்டு கூட அவர் தீர்ப்பு செய்யல. ஆமென், சோத்திரம். எந்த ஒரு செயலும் செய்யல. மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. நீங்க வீட்டுல போய் இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தாவீது அற்புதமான தன்னுடைய அனுபவத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சாலமோனுக்கு கோல்டன் வேர்ட்ஸை சொல்லியிருப்பார். சாலமோன், நான் இறக்க போறேன், அடுத்து நீ தான் ராஜா, நீ இந்த காரியத்தெல்லாம் ஞானமா செய்யணும். நான் கை நீட்டி அவசரப்படலை, நீ அவசரப்பட்டுறாத. யோவாப் மேல அவசரப்பட்டுறாதங்கிறாரு. பார் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றார். கஸ்டமரை ஹேண்டில் பண்ற மாதிரியே மனைவியை ஹேண்டில் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோவப்படுவோம், கஸ்டமர்கிட்ட கோவப்படுவோமா? எவ்வளோ அன்பா பேசுறோம். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த ராஜ தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நுணுக்கங்கள் ரொம்ப மைனூட்டானது. யாரையும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது. பக்தன் தாவீது அந்திம நாட்களில் மரணம் அடைகிற நேரத்தில் சாலமோனுக்கு கொடுத்த கோல்டன் வேர்ட்ஸ் யோவாவை பற்றி அப்பவும் சொல்றார். வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. சாலமோன், நீ அறிந்திருக்க வேண்டும். இத யோவாப நான் கை நீட்டி அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, கர்த்தர்ட்ட விட்டுட்டேன், நீ அதை அறிந்திருக்க வேண்டும். அவன் அவர்களை கொன்று, அப்னேரை கொன்று, சமாதான காலத்திலே சமாதானம் பேச வந்த நேரத்துல யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. நல்ல கவனிங்க, சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். சில காரியத்தை நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. சின்ன வயசுலேயே எல்லாம் சொல்லி கொடுக்கணும். தேவனுடைய கரத்தில் விட்டுருக்காப்பா, நீ எல்லாம் பார்த்து செஞ்சுக்கோ, உனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தின்படி செய் அப்படிங்கிறார். சாலமோனும் வெயிட் பண்ணுறார். அப்பா சொன்னதை அப்படியே மனதில் வைத்து அவன் செயல்பட. ஆக கர்த்தர் செயல்படுவதற்கு நாம் விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுங்க. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்து பார்ப்பார். நம்ம பழி வாங்குறோமா, நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாருங்க. தாவீதுக்கு டெஸ்ட் பண்ணார். சவுலுக்கும் அவனுக்கும் 1 அடி தூரம்தான். அவன் நினச்சிருந்தா இந்த அபிசாய் சோத்திரம், அவன் சொல்கிறான் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்கேதி என்கிற வனாந்தரத்தின் அந்த குகையில் ஆண்டவர் உங்கள் கையில் சத்துருவை ஒப்பு கொடுத்துட்டார், போடுங்க, ஒரே போட்டு தள்ளுங்க அப்படிங்கிறான். நம்மன்னா அவசரப்பட்டிருப்போம். பார்த்தீங்களா, கை நீட்டல, அவன் கையை முடக்கி கொண்டான். அல்லேலூயா. அந்த கையை நீட்டி வஸ்திரத்தின் தொங்கலை கொஞ்சம் அறுத்து கொண்டான் போடு. அதை அறுத்ததுக்கே மனசு அப்படி படபடபடன்னு படிக்குது, படபடப்பு. அப்போ மனசாட்சி எவ்வளோ ஷார்ப்பாக வச்சிருக்கிறான். எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலே சமர்ப்பித்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. கையை சுத்தமாக வச்சுக்கணுங்க. யாருக்கும் நம்ம துரோகம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவரே நமக்கு விரோதமானவர்களை பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்ப்பார். அப்போ ரொம்ப அதில் ஞானமாக இருக்கணும். தேவனிடத்திலே நாம் விட்டு விட வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் கொடுத்த சான்ஸ்ன்னு சொல்லி, வாய்ப்புன்னு சொல்லி நம்ம கையை நீட்டக்கூடாது. தாவீது நீட்டல. நாபாலின் காரியத்தில் பொறுமையை கடைபிடித்தான் பக்தன் தாவீது. அல்லேலூயா. அபிகாயிலின் ஆலோசனை, ஒரு சாதாரண பெண்மணியின் ஆலோசனை கேட்டு அப்படியே சோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி, நாபாலை கொன்று போடாதபடி அப்படியே பின்வாங்கினான். ஆமென். ஆகிலாமேட்டிலும் அப்படிதான். வேட்டையாட வரும்போது ஆமென், சவுலை கொல்லவில்லை, அப்படியே தன் கையை முடக்கி கொண்டானுங்க. அவன் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் அந்த செம்பையும் எடுத்துக்கொண்டு வந்து அவன் தூரத்திலிருந்து சொல்றான். அப்ப அப்னேர் அவனுக்கு படைத்தலைவனா இருக்கிறான். என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி தூரத்திலிருந்து சத்தமிட்டு பேசுகிறான். இப்படி ஆண்டவர் பல நேரத்தில் சவுலை தன் கையில ஒப்பு கொடுத்தும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் பொறுமையின் ஆழத்தில் இருந்தான் பக்தன் தாவீது. ஆமென். இப்போ இந்த யோவாபை சாலமோன் அந்த 1 ராஜாக்கள் 2 கடைசி, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, 32, 33. அங்கே யோவாப் சின்ன ஒரு தவறு பண்ணுறான். அது நிமித்தம் அந்த அப்னேரின் இரத்தப்பழி ஆண்டவர் யோவாப் மேலே சிந்த விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரமாக அவசரப்படாதீங்க. சோத்திரம், அவசரப்பட்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்ய துடிக்காதீங்க. பழிக்கு பழி வாங்காதீங்க. தேவனிடத்திலே விட்டு விடுங்க. இதற்கு நமக்கு ஒரு பெரிய பொறுமை தேவை. அல்லேலூயா. அந்த பொறுமைக்கு ஆதார வசனம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த பவுலடியிலாருங்க, அத்தனை வரம் பெற்றவர். அவர் ஜெபம் பண்ணா போதும், அற்புதங்கள் படபடபடன்னு நடக்கும். ஆனா அவர் சொல்றாரு, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், எப்போ இந்த பொறுமையின் ஆழத்தில் நம்ம போக முடியும் அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை சுவாமி, அல்லேலூயா, எல்லாம் உமது ஆளுகை, என் குடும்பமாகட்டும், என் தொழிலாகட்டும், என்னுடைய பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம், அனுபவம், என்னுடைய கல்வி ஞானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய யுக்தி அல்ல அப்பா, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று சொல்ல எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சில விஷயங்கள் கைமீறி போயிருக்கிறதா, காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா, கர்த்தரிடத்தில் அர்ப்பணியுங்கள். எங்களால் ஏதாகிலும் என்று ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவர், நீரே எல்லாம் செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சமர்ப்பிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? பக்தன் தாவீது நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டுடைய கரத்தில் விடுகிறார். சில நேரத்தில் காலத்தின் கரத்தில் விட்டுருங்க, காலம் கண்டிப்பா நமக்கு கனியும். ஆமென். இப்ப எல்லாம் சூழ்நிலை எதிராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் காலத்தை கையில் எடுப்பார். ஒருபோதும் கர்த்தர் காலதாமதம் பண்ண மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பொறுமையாயிருப்போம். எங்களால் எதுவும் ஆகாத ஆண்டவரே, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று சொல்ல எங்களுடைய முயற்சி, எங்களுடைய ஞானம், எங்களுடைய கல்வி, எனக்கு அனுபவம் உண்டு, இந்த காரியத்தில் ஏற்கனவே எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஞானத்தை நான் பயன்படுத்துவேன் என்று எங்களுக்கு ஒன்று இல்லப்பா. எல்லாம் தேவனுடைய கரத்திலே விட்டு விடுகிற ஆண்டு.